அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். என்னதான் போர்னால உலக அமைதி கெட்டு போனாலும் நிறைய பேர் இந்த போரை பற்றி யோசிப்பது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் பங்க்குக்கு போய் அங்கே பெட்ரோல் நிரப்பும் போது தான். அவர் கேட்பார், எவ்வளோ சார் போடுறது அப்படின்னும்போது, எதுக்கும் ஃபுல் பண்ணி விடு, நாளைக்கு ரேட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பெட்ரோல், க்ரூட் ஆயில், உலக வர்த்தகம் இந்தியாவுக்கு எப்படி பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே ஓப்பனில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டிய தேவை இப்பொழுது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கச்சா எண்ணெயோட விலை, பிரெண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட $80 பர் பேரல். ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $80 தட்டிருக்கு. அது கொஞ்சம் பயமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் என்ன, 2008 இதோட விலை எவ்வளோ தெரியுமா இருந்தது? $147 பர் பேரல். அப்போவே நமக்கு இந்த பயங்கரமான ஒரு பீக்கு போச்சு. அதுதான் அப்போ அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்தது. அப்படி இருக்கும்போதே அப்போ இந்தியாவோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $1 ட்ரில்லியன் எக்கானமி. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் பேரல் பர் டே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பல நாடுகள் கிட்ட இருந்து இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு தேவை இன்டூ அன்னைக்கு காஸ்ட், அதை மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தா நம்மளோட ஜிடிபி இருக்கு பார்த்தீங்களா, அதோட 14% வந்துச்சு. அன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு கேஷ் ரிச் ஆன ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது அந்நிய செலாவணி தேவை இருக்குல்ல, அதுவும் பெருசாக அந்த காலத்தில் இல்லை. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ $80 பர் பேரல் வந்திருக்கு. எல்லாரும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $80ங்கிறது அப்படியே சரிஞ்சு $60 to $50 வந்துடும். ஏன்னா இந்த போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனே அதுதான் இருந்தது. உலக சந்தையில் இந்த கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிக்கிட்டே வரும், இந்த ஜூனில் $50 பர் பேரல் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது. சரி, இந்த போர்னால அப்படியே $147 2008 வர்ஸ்ட் ப்ரைஸுக்கு போனால் கூட நம்மளை பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா கேல்குலேஷன் படி அது 6% ஆஃப் த ஜிடிபி தான் வரும். அவ்வளோதான் நம்மளால ஷெல் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு பார்த்தீங்களா, அது $725 பில்லியன் நம்ம கிட்ட இருக்கு. பட் அந்த நிலைமை போகாது. ஏன்னா அந்த நிலைமை போகிற அளவுக்கு அமெரிக்கா விடாது. ஏன்னா அதோட டொமஸ்டிக் ப்ரெஷர்ஸும் இருக்கும். இது மட்டும் கிடையாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அதிகப்படுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த எண்ணெயை வாங்கி நம்ம தேக்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸை நாம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, கச்சா எண்ணெயை வாங்குவாங்க, அதை ரிஃபைன் பண்ணிட்டு பெட்ரோலியம் பிளஸ் மற்ற ப்ராடக்ட்ஸாக இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இப்போ பயங்கரவே கேஷ் ரிச்சாக இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குது. ஸோ ஏதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தாலுமே அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம். எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன அப்படின்னா, பணவீக்கம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா இன்புட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது இல்லைங்க, அப்போ பணவீக்கம் ஜாஸ்தி ஆயிடுமானா, பிப்ரவரி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பணவீக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பெர்சன்டேஜில் மெஷர் பண்ணுவாங்க. அது ஒரு 2.5 to 2.75% தான் இருக்குது, ஆசிலேட் ஆகுது. ஆர்பிஐ 4% வரைக்கும் ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கலாம், பணவீக்கம் இருக்கலாம். அதனால 4%க்கு மேலே போனால் தான் அவங்க ஸ்டெப் இன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த கச்சா எண்ணெயோட விலை அதிகமாக நமக்கு ஃபர்ஸ்ட் கமாடிட்டி ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் மூவ்மெண்ட்டே எதனால் நடக்குது, இந்த டீசல் அண்ட் பெட்ரோல்னால தான் நடக்குது. ஸோ அதோட காஸ்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகலாம். அது இந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, கம்யூட் காஸ்ட். அதாவது எல்லாமே உங்களுக்கு கம்யூட் பண்ணுறதுக்குண்டான காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜாஸ்தியாகலாம். இது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்ரோல், இந்த அது பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. பெட்ரோலியமை அதை ரிஃபைன் பண்ணும்போது பல ப்ராடக்ட்ஸ் வரும். ஏன் நம்ம பால் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த பால் கவர் அது கூட அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். சிந்தட்டிக் விஷயங்கள் நிறைய, இதெல்லாம் இதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதோட காஸ்ட்ஸும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் யூஎஸ்க்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது. இந்த வாரம் அவங்களால ரொம்ப நாள் தள்ளிட்டு போயிட்டு இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரஷனல் எலெக்ஷன் சொல்லுவாங்க, அது இப்போ வருது. மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அது இப்போ வருது. டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2 பர் கேலன்,
அதாவது ஒரு கேலனுக்கு உண்டான அந்த காசு $2 மேலே தாண்டாதுன்னு. ஏற்கனவே இப்போ $3 இருக்குது. இப்போ இந்த கிரைசிஸ் வந்தோன்னா $3.25 ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை எப்படியாவது கட் டவுன் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதன் வழியாக தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதன் வழியாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பேரல்ஸ் பர் டேவை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யார்? நம்ம ஈரான். அவங்களோட ப்ரொடக்ஷன் பர் டே பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. ஆனால் 90% இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வரையும் தான் போகுது. அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கு மேக்ஸிமம் போகுது, அப்புறமா இந்தியாவுக்கு வருது. ஸோ இந்தியாவோட டிமாண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் கிடையாதுங்க. இப்போ கச்சா எண்ணெயோட விலை $1 ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 80லேருந்து $81 ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $1.8 பில்லியன் ஆகும். ஸோ $10 ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $18 பில்லியன். ஸோ அந்த அளவுக்கு இது வந்துட்டு இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. $1 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8,500 to 9,000 crores ஸ்பெண்ட் ஆகும். ஸோ $18 பில்லியன் நான் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர், இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யுது. பட் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஈரான் என்ன பண்ணுச்சு? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் பிளாக் பண்ணோன்னு மட்டும் தான் சொன்னாங்க. பெருசாக எந்த ஒரு ஆயில் டேங்கரையும் அவங்க ப்ளோ அப் பண்ணல. பட் இருந்தாலுமே எல்லாருமே ஏன் பிளாக் பண்ணிட்டாங்க? அங்கே தான் நீங்கள் வந்து உலக வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களோட ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோவில் ஈரான் சொன்ன உடனே எல்லா கம்பெனிஸும், முக்கியமாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், முக்கியமாக ரீரைட்டர்ஸ், முக்கியமாக இந்த P&I கிளப்ஸ், அதாவது ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்டெம்னிட்டி கிளப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருங்க இவங்கெல்லாம் அப்படின்னா, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் கடலில் போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே P&I கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க ரிஸ்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்சூரன்ஸ் கவரை இந்த கப்பல்களுக்கு கொடுப்பாங்க, இந்த கண்டெய்னர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க கவரை எடுத்துட்டாங்க. அவங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போகக்கூடிய எந்த கப்பலுக்கும் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக 5 P&I கிளப்ஸ், இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டெம்னிட்டி கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் மெயினான 5 கிளப்ஸ், அமெரிக்கன் கிளப், லண்டன் கிளப், நார்த் ஸ்டாண்டர்ட் கிளப், ஸ்காட் கிளப் அப்படின்னு ஒரு 5 கிளப்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் இதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸில் அது கவர் ஆகாது. நீங்கள் புதுசாக ஏதாவது இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா அதோட கவர் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு. பொதுவாக ஒரு ஷிப் இந்த மாதிரி இடத்துல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்சூரன்ஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னா, ஷிப்போட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதோட 0.125% அப்படி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஷிப்போட வேல்யூ வந்து $100 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்சூரன்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 125,000, அதாவது $1,25,000 இருக்கும். ஆனால் இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு $100 மில்லியன் ஷிப்பை இன்ஷூர் பண்ணுறதுக்கு $1 மில்லியன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால யாருமே அந்த ரிஸ்க்கை இந்த நேரத்தில் எடுக்க விரும்பலை. ஸோ இதில் மெயின் பிளேயர்ஸே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பிளேயர்ஸ் தான். அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை நாங்கள் பிளாக் பண்ணுறோன்னு ஈரான் சொல்லியிருந்தா கூட ஒரு ஷாட் கூட ஃபயர் பண்ணாமல் இந்த அண்டர் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா இன்சூரன்ஸையும் அதுக்கு ரீஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரீஇன்சூரன்ஸை பண்ணக்கூடிய ஆட்கள் ப்ளஸ் இந்த P&I கிளப்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஷாட் கூட ஃபயர் பண்ணாமல் என்டையர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஷிப்பை ரீஇன்ஷூர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போர்ட்லையும் எந்த ஒரு துறைமுகத்திலையும் இந்த ஷிப் எடுக்காது. அது அந்த கார்கோ இருக்குது பார்த்தீங்களா, சரக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஷிப்புக்கு அந்த கார்கோக்கு எந்த பேங்க்ஸும் ஃபைனான்ஸ் பண்ணாது. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த இன்சூரன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் இல்லைனா நீங்கள் எங்கேயும் போக முடியாது. அப்போ பிளாக் ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். ஸோ இது நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியா வந்து ரீரூட் பண்ணுது. இதை வந்து ஆஃப்ரிக்கா த்ரூ ரீரூட் பண்ணுது. இதனால நமக்கு டைம் ஜாஸ்தியாகும், காஸ்ட் ஜாஸ்தியாகும். பட் அட் த சேம் டைம் நமக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ப்ளஸ் நம்மளோட ஆயில் பேஸ்கெட்டை டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். ஓபெக் ப்ளஸ் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுமே வந்து அவங்களோட ஆயில் அவுட்புட்டை இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. என்றைக்குமே ரஷ்யா நமக்கு இந்த ஆயில் விஷயத்துலையும் சரி, மற்ற ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனரிலையும் சரி அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஓவராலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைலமா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார் அப்படிங்கிற டைலமா, அது 2 நாடு மத்தியிலும், ஈரானா இருந்தாலும் சரி அமெரிக்கா மத்தியிலும் ரொம்ப ஹெவியாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வாரை ரொம்ப சிம்பிளாக டிஸ்கிரைப் பண்ணோம்னா இதை ஏசிமெட்ரிக் என்டியூரன்ஸ் வார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 தரப்பு இருக்குது. எந்த தரப்புக்கு என்டியூரன்ஸ், அதாவது இந்த லாஸ்களை நிறைய தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அந்த சைடு தான் வின் பண்ணும். அவங்க தான் வந்துட்டு விக்டோரியஸாக இருப்பாங்க.
இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம். ஈரானுக்கு இவ்வளோ லாஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 500 டார்கெட்டை முடிச்சிட்டாங்க. அவங்க என்டையர் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீடர்ஷிப் செயினை ஒரே நைட்டில் முடிச்சுட்டாங்க. 30 வருஷமாக இருந்த ரெஜிமை ஒரு நைட்டில் முடிச்சுட்டாங்களே. அப்போ என்ன இந்த ஏசிமெட்ரிக் என்டியூரன்ஸ் வார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விஷயம் ரொம்பவே சிம்பிளானதுங்க. அதாவது எந்த நாட்டின் மக்கள் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் இவங்க இந்த பர்டிகுலர் ரெஜிம் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நாடு தான் இங்கே வின் பண்ணோம். காரணம் என்னென்னா, லாசஸ் ஆஃப் லைஃப்ஸ், குறிப்பாக இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் பாடி பேக்ஸில் யூஎஸ்க்கு போகிறது அந்த ஊர் லோக்கல் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய என்டையர் ஆப்போசிஷனே டிவைடடாக இருக்குது. இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஆப்போசிஷனும் ரூலிங் பார்ட்டி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த வாரம் ஆதரிக்கிறாங்க. ஆனால் யூஎஸில் இந்த விஷயம் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானுக்கு இது நல்லா தெரியும், யூஎஸையும் நாங்கள் பாதிப்போம், அது மட்டும் இல்லாமல் குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அப்படி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து யூஎஸ் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. இன்டைரக்ட்லி அவங்க அந்த வார்லேருந்து வித்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். காரணம் என்னென்னா, எந்த ஒரு வாரும் எவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் வச்சுருந்தாலும் சரி, ஃப்ரம் ஏரில் மட்டும் வின் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஹேவ் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஆர்மி லோக்கலில் போய் இறங்கி அங்கே ரெஜிம் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இது முடியாது. அப்படியே பண்ணதும் எதுவுமே இது வரைக்கும் வழங்கினதில்லை. ஈராக்காக இருந்தாலும் சரி, லிபியாவாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் மொத்தமாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வார் ரொம்ப நாள் நீடிக்காது. நீடிச்சா 2 தரப்புக்கும் பாதிப்பு. ஆனால் பாதிப்பு யாருக்கு ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அண்ட் இட்ஸ் அலையஸ்க்கு தான். ஸோ அவங்க மேலே ப்ரெஷர் இருக்கும் அந்த வாரை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. ரஷ்யா யுக்ரைன்னால என்டையர் வேர்ல்டே பாதிக்கப்படுதா அப்படின்னா பாதிக்கப்படுது, இந்த அளவுக்கு இல்லை. ஸோ சைனாவும் ஈரான் மேலே ப்ரெஷர் போடும். காரணம் என்ன, இப்போ இந்த துல்லியமாக இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரோன்ஸாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஈரானால் ஸ்ட்ரைக் பண்ண முடியுது? அப்போ மேலே சேட்டலைட்ஸ்லேருந்து அதுக்கு ஒரு ஹெல்ப் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஹெல்ப் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்டு அப்படிங்கிற, எப்படி ஜிபிஎஸ் யூஎஸ் கிட்ட இருக்கோ, பெய்டு அப்படிங்கிற தன்னோட கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி சைனா வந்து ஈரானை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சைனா ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த பிரச்சனைனால சைனாவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா 90% ஆஃப் இட்ஸ் ஆயில் இம்போர்ட்ஸை வந்து அது இங்கிருந்து தான், ஈரான் தான் எடுக்குது. ஈரான்னா ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ். காரணம்னா ஈரான், சவுதி, ஈராக் இங்கே எல்லா இடத்துலேருந்தும் அது இம்போர்ட் பண்ணுது. அது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் போகும். பட் என்னதான் நீங்கள் சொன்னாலும் சைனா 543 ஜிகாவாட்ஸ் இந்த ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது இந்த சோலார் மூலமாகவும் சரி, மற்ற விஷயங்கள் ஹைட்ரோஜன் ஆகட்டும், ஹைட்ரோஜன் செல்ஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் மூலமாக தன்னோட கெப்பாசிட்டிக்கு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் அதால் ஷாக் பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 100 நாள் பஃபருக்கு, 100 நாள் எந்த கச்சா எண்ணெயும் இம்போர்ட் பண்ணாமல் என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு கெப்பாசிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் ப்ரெஷர் டெஃபினட்டாக ஈரான் மேலே போடப்படும். அது எவ்வளோ நாள் அவங்க கழிச்சு அவங்க ரொம்ப ஹெவியாக போடுவாங்கங்கிறத பார்ப்போம். இது எல்லாம் நான் அவங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சா எண்ணெய்க்கு பின்னாடி, நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோலுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம தெரியாமல் ஷீல்டு பண்ணுறது மோடி கவர்மெண்ட் போன ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட். இதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ஆயில் ப்ரெஷர் வராது. ஸோ நீங்கள் ஜாலியாக போய் உங்களோட ஃபியூவல் எப்பவுமே போடுற மாதிரி போட்டுக்கலாம். பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வேணாம். இந்த ஆயில் மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரை இந்த உலக சந்தையே ரெக்டிஃபை பண்ணிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இணைந்ததுக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.